நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய சத்யகா ஸ்வர் அதில் வரக்கூடிய காந்திஜி கி சன்சிப்த் ஆத்மகதா அதிலிருந்து உங்களுக்கு டிப்பனி और சாரான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவாக்கா ஸ்ரீ கணேஷ் அப்படின்னா சேவையை துவங்குதல். ஸ்ரீ கணேஷ் அப்படின்னா துவங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதில் வர டிப்பண்ணி லிக்கியே நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் கா ஜன்ம, நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் உடைய பிறப்பு, தோற்றம், ஜிஸ் முக்தமே கேலியே, எந்த வழக்கிற்காக காந்திஜி தக்ஷின் ஆப்பிரிக்கா கயே, தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றாரோ, உசே பூரே கர்கே, அதை முடித்துவிட்டு, ஹிந்துஸ்தான் வாபஸ் ஆனே கி, ஹிந்துஸ்தானத்திற்கு திரும்பி வருவதற்கு தயாரி கர் ரஹேத்தே, தயார் செய்து கொண்டு இருந்தார். உசி சமய், அந்த சமயத்தில் நேட்டால் சர்க்கார் ஏக் ஒரு ஐசா இப்படிப்பட்ட பில் பேஷ் கர்னா சாகத்தி தி, அதாவது பில்லைன்னா சட்டசபையில் சட்டமாக்கப்பட வேண்டிய மசோதாக்கள் அதை சப்மிட் பண்ணுறக்கு விரும்பி இருந்தது. பேஷ் கர்னா அனுப்புதல், சப்மிட் பண்ணுறது. ஜிசுசே ஹிந்துஸ்தானியோங்கே, இதனால் இந்துஸ்தானத்தர்களுடைய மதாதிகார் சிந்தேத்தே, மனித உரிமைகளை பிடுங்கி இருந்தார்கள். இதனால் ஹிந்துஸ்தானர்களுடைய பாரதியர்களுடைய மதாதிகார் சிந்தேத்தே, அதாவது மனித உரிமைகளை பிடுங்கி இருந்தார்கள். தேக்கர், இதை பார்த்துவிட்டு காந்திஜி ஹிந்துஸ்தான் வாபஸ் ஆனாம், ஹிந்துஸ்தானத்திற்கு திரும்பி வருவதை ஸ்தகித் கர்தியா, ஸ்தகித்னா போஸ்ட்போன்டு, ஒத்திவைக்கப்பட்டார். சர்க்கார் சேபி தார் துவாரா, அரசாங்கத்திடமும் தார் துவாரான தந்தி மூலமாக பிரார்த்தனா கி, ரெக்வஸ்ட் பண்ணார். கி வஹ் தாரா சபா கி கார்ரவாயி, அதாவது செக்ஷன் ஆஃப் லா உடைய நடவடிக்கைகள் ஜல்தி சுருனா கரே, விரைவாக ஆரம்பிக்கக்கூடாது. துரந்த், உடனே அப்துல்லா சேட்டுடைய சபா பதித்வ தலைமையில் ஏக் ஒரு கமிட்டியை பனாயி கயி, உண்டாக்கப்பட்டது. இஸ்கா ஃபல், இதனுடைய பலன் யஹுவா, இவ்வாறு ஆனது. கி தோ தின் கேலியே, 2 நாட்களுக்கு பில் கி கார்ரவாயி, அந்த டிராஃப்டுடைய நடவடிக்கை ரோக் தி கயி, நிறுத்தி வைக்கப்பட்டது. தக்ஷின் ஆப்பிரிக்காவுடைய தாரா சபா கோ, த செக்ஷன் ஆஃப் லா உடைய ஹிந்துஸ்தானியோங் கி தரப் சே, பாரத மக்களிடம் கி தரப்னா நோக்கி, பக்கமாய், இஸ் பிரகார் அர்ஜி, இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன், அர்ஜினா பெட்டிஷன், பேஜ்னேகா அனுப்புவதற்கான பஹ்லா மௌகாத்தா, இது முதல், பஹ்லான முதல், மௌக்கான சந்தர்ப்பமாக இருந்தது. இசுசை, இதனால் சாரே சமாஜ்மி, சமுதாயம் முழுவதும் உற்சாகி ஏக் நயி, உற்சாகமான ஒரு புதிய லஹர், அலை, ஃபைல் கயி, பரவிவிட்டது. லோக் அதிக் சங்கியாமே ஆத்தேத்தே, லோக் மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் வந்திருந்தார்கள். குத் காம்பி கர்த்தேத்தே, தாங்களும் காம்பி வேலையும் கர்த்தேத்தே செய்திருந்தார்கள். பைசாபி தேத்தேத்தே, பணமும் கொடுத்தார்கள். और படி தத்பர்தா சே, மிகவும் ஈடுபாட்டுடன், இஸ் ஆந்தோலன் மே, இந்த போராட்டத்தில் யோக் தேத்தே தே, ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். இஸ் சமய், இந்த சமயத்தில் காந்திஜி சோச்சா, யோசித்தார். கி ஹிந்துஸ்தானியோங்கே ஹிதோங்கி, அதாவது பாரத மக்களுடைய நன்மையின் ரக்ஷா கேலியை, பாதுகாப்பதற்காக கோயி ஏக், ஏதாவது ஒரு ஸ்தாயி நிலையான சங்கடன் அமைப்பை பனா லியா ஜானா சாகியே, உண்டாக்க வேண்டும். இசிக்கே ஃபல்ஸ்வரூப், இதன் பலனாக மயி மே சன் ஆண்டு 1894 के 1894 के लगभग ஏறக்குறைய நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் கா ஜன்ம ஹுவா,
அந்த நேட்டால் இந்தியன் காங்கிரஸுடைய பிறப்பு உண்டானது. இந்த கமிட்டியோட பேர். சாரான்ஸ். சன் 1894 மே 1894 ஆண்டில் ஜிஸ் முக்தமே கேலியே எந்த வழக்கிற்காக காந்திஜி தக்ஷின் ஆப்பிரிக்கா ஆயே தென்னாப்பிரிக்காவிற்கு வந்தாரோ வஹ் அச்சி தரக் அது நன்றாக தை ஹோகயா நிறைவேற்றப்பட்டது. இஸ்லியே ஆகையால் வே அவர் டர்பன் லவுட் ஆயே டர்பனுக்கு திரும்பி வந்தார். அவுர் மேலும் வஹாங்ஸே அங்கிருந்து ஹிந்துஸ்தான் லவுட் ஆனேக்கி இந்துஸ்தானத்திற்கு திரும்பி வருவதற்கு தயாரி கர்னே லகே தயார் செய்ய தொடங்கினார். உசி சமய் அந்த சமயத்தில் நேட்டால் சர்க்கார்கோ நேட்டால் அரசாங்கத்திற்கு ஜோ பில் எந்த ஒரு டிராஃப்ட் பேஷ் கர்னா சாகத்தி தி அனுப்ப விரும்பி இருந்தாரோ ஜிசுசே இதனால் ஹிந்துஸ்தானியோங்கே மதாதிகார் சின்தேத்தே அதாவது இந்துஸ்தானர்களுடைய மதாதிகார் அப்படின்னா அவங்க ரைட் ஆஃப் ஓட் அந்த வந்து சின்தேத்தேன அதை பறித்திருந்தார்கள். யஹ் தேக்கர் இதை பார்த்துவிட்டு காந்திஜி ஹிந்துஸ்தான் ஜானா ஹிந்துஸ்தானத்திற்கு செல்வதை ஸ்தகித் கர்தியா போஸ்ட்போன் செய்துவிட்டார், ஒத்தி வைத்து விட்டார். உசி தின் அதே நாளில் ராத்கோ இரவு தாரா சபாமே அதாவது செக்ஷன் ஆஃப் லா அதில் பேஸ் கர்னே கேலியே அனுப்புவதற்காக காந்திஜி ஏக் ஒரு அர்ஜி மசோதா அர்ஜினா பெட்டிஷன் அர்த்தம் பெட்டிஷன் தயார் செய்தார். சர்க்கார் கோபி அரசாங்கத்திற்கும் தார் துவாரா தந்தி மூலமாக பிரார்த்தனா கி ரெக்வஸ்ட் செய்தார். கி வஹ் தாரா சபா கி கார்ரவாயி அந்த செக்ஷன் ஆஃப் லாவுடைய கார்ரவாயி நடவடிக்கைகளை ஜல்தி சுரு ந கரேங் விரைவாக ஆரம்பிக்க கூடாது. துரந்த் உடனே அப்துல்லா சேட்டுடைய சபாபதித்துவமே தலைமையில் ஏ கமிட்டி உண்டாக்கப்பட்டது. இஸ்கா பரிணாம் இதன் விளைவு யஹ் ஹுவா இவ்வாறு இருந்தது. கி தோ தின் கேலியே 2 நாட்களுக்கு பில் கி கார்ரவாயி அந்த டிராஃப்டுடைய நடவடிக்கைகள் ரோக் தி கயி தடுக்கப்பட்டது. யஹ் தக்ஷின் ஆப்பிரிக்கா கே பிரவாசி பாரதியோங்கோ இது தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரவாசி பாரதியோங் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய ஆந்தோலன் கர்னே காபி போராட்டம் நடத்துவதற்கும் பஹ்லா அவசர்தா முதல் சந்தர்ப்பமாக இருந்தது. இஸ் ஆந்தோலன் சே இந்த போராட்டத்திலிருந்து சமுதாயத்தில் உற்சாகமான ஏக் நயி லஹர் ஒரு புதிய அலை ஃபைல் கயி பரவிவிட்டது. ஹர் ரோஜ் ஒவ்வொரு நாளும் சபாயேங் ஹோத்தி கூட்டங்கள் நடந்தது. லோக் அதிக் சங்கியாமி மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஆனே லகே வரத் தொடங்கினார்கள். ஏக் மஹினேக்கே அந்தர்கி ஒரு மாதத்திற்கு உள்ளேயே லார்டு ரிப்பன் கே நாம் லார்ட் ரிப்பனுடைய பெயர் புகழ் ஜோ உஸ் சமய அது எந்த சமயத்தில் உப் நிவேஷ் மந்திரி தே அதாவது குடியேற்ற மந்திரி அதாவது காலனி அப்படின்னு அர்த்தம். உப்நிவேஷ் மந்திரி தே குடியேற்ற மந்திரியாக இருந்தாரோ 10,000 தஸ்த் கத்தேங் அதாவது தஸ்த் கத்தோங் அப்படின்னா கையெழுத்துடன் தஸ்த் கத்தோங் கே சாத் கையெழுத்துடன் அர்ஜி பெட்டிஷன் பேஜ் தி கயி அனுப்பப்பட்டு இருந்தது. இஸ் பிரகார் இந்த மாதிரி காந்திஜி கே சாம்னே காந்திஜியின் முன்னால் தாத்காலிக் காம் தற்காலிகமான உடனடியான காம் பூரா ஹோ கயா தா வேலை முழுமை அடைந்திருந்தது. காந்திஜி பிறகு ஹிந்துஸ்தான் ஜானேக்கி அனுமதி மாங்கி அதாவது இந்துஸ்தானத்திற்கு செல்வதற்கு அனுமதி கேட்டார். லேக்கின் ஆனால் ஆந்தோலன் போராட்டத்தில் ஹிந்துஸ்தானியோங்கோ இந்த இந்துஸ்தானியர்களுக்கு இத்தனை ஜியாதா இவ்வளவு அதிகமான தில்சஸ்பி ஆர்வம் ஹோ கயி தி உண்டாகி இருந்தது. கி உன்னோங்னே நா ஜானே கா ஆக்ரஹ் கியா உன்னோங்னே அவர்
நான் ஜானேன செல்லக்கூடாது என்று ஆக்ரஹ் அப்படின்னா வற்புறுத்தல் அப்படின்னு அர்த்தம். வற்புறுத்த செய்தார்கள். காந்திஜி கோ லகா, காந்திஜிக்கு தோன்றியது, கி ஹிந்துஸ்தானியோங்கே, அதாவது பாரத மக்களுக்கு, பாரத்வாசியோங்கோ கே ஹிதோங் கி ரக்ஷா கேலியே, நன்மைகளை காப்பாற்றுவதற்காக, கோயி ஏக், ஏதாவது ஒரு, ஸ்தாயி பெர்மனன்ட், நிலையான, சங்கட்டன், அமைப்பை, பனா லியா ஜாயேதோ, உண்டாக்கிவிட்டால், அச்சா ஹோகா, நன்றாக இருக்கும், இஸ் காரன், இந்த காரணத்தால், காந்திஜி ஃபிர், மீண்டும், தக்ஷின் ஆப்பிரிக்காமே ருக் கயே, தென்னாப்பிரிக்காவில், ருக்ன தடைப்பட்டதல் அப்படின்னு அர்த்தம், நின்றுவிட்டார். இஸ் பிரகார் மயி, இந்த மாதிரி, மே 1894 கே, 1894 ஏறக்குறைய, லக்பக் ஏறக்குறைய, நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் கா ஜன்ம ஹுவா, அந்த நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கமிட்டி பிறந்தது, தோன்றியது. ஈஸ்வர்னே, கடவுள், காந்திஜி கே தக்ஷின் ஆப்பிரிக்கா கே, காந்திஜியுடைய தென்னாப்பிரிக்காவுடைய, ஜீவன் கி, வாழ்க்கைக்கு, புனியாதி டாலி, அடித்தளமிட்டார். அவர் பாரதியோங் கே ஆத்ம சம்மான் கி, இந்திய மக்களுடைய, பாரத மக்களுடைய, ஆத்ம சம்மான்னா சுயமரியாதை உடைய, லடாயினா சண்டை, போருக்கான, பீஜ் போயா, பீஜ்னா விதை, போயான்னா விதைத்தார்.